இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க கம்பெனிக்கு உங்க குடும்பத்துக்குமான உறவெல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம நீங்க குறுக்க வராதீங்க. உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி இல்லாதவங்க மேல அபாண்டமா இப்படி பழி போடுறதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல? நடந்தது மறந்துட்டு இப்ப வரப்போறியா இல்லையா? அதான் நானே நேர்ல வந்து கூப்பிடுறேன்ல. நீங்க என்னமோ ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறீங்க. மத்தவங்களை விட நீங்க தானே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க. என்ன வெளியில அனுப்பணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. இப்போ நான் வெளியில வந்துட்டேன். அப்போ நீங்க சந்தோஷமா தானே இருக்கணும். என்ன இதுக்காக கூப்பிடுறீங்க? வீட்ல ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அது எங்க இருக்குன்னு தேடணும். உடனே வேலை செய்யறவங்க எல்லாம் சந்தேகப்படக்கூடாது. இதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட ஒண்ணு தானே. இதெல்லாம் மாறவா போகுது. ஹேய், உன்னை கூட்டிட்டு போகணும் எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. ஆனா என்ன ஆனா? உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க, வழி விடுங்க. ஜனா அம்மாக்கு உடம்பு முடியல. நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து அவங்க ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, மருந்து எடுத்துக்கிறது இல்ல. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வந்து கார் எடுங்க. பாரு மாப்ள, திருட்டுத்தனம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர பாக்குறா. தமிழ், நீ உள்ள போ. மாப்ள. தமிழ், நீ போ. என்ன பண்ற மாப்ள? அவ திருடி இருக்கா மாப்ள. தமிழ், ஜனமா, ஜனமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலல? தமிழ், இந்த மாதிரி திருடிங்கள் எல்லாம் நம்ம வீட்ல வச்சிருக்க கூடாது அத்தை. ஆமா, நிறுத்துங்க. இல்ல மாப்ள, நான் என்ன சொல்றேன்னா அவ. ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும். சானு, தமிழ் மேல எந்த தப்பும் இல்ல. என் அம்மாவும் அத்தையும் இவன் மேல பழிய போறதுக்காக வேணும்னு தமிழோட பேக்ல நகைய வச்சிருக்காங்க. அதை செஞ்சு அவளை குற்றவாளியாக்கி வெளியில அமைச்சிருக்காங்க. டேய் சிபி, என்னடா ஏன் மேலே பழி போடுற? உங்க அம்மா அப்படி பண்ணுவேனாடா? மா, சும்மா இருமா. யாருமா உனக்கு இப்பெல்லாம் சொல்லி தர்றா? ஐயோ அண்ணே, பாருண்ணே, இவனை ஏதோ பண்ணிட்டானே. இத்தனை நாளா அத்தைய மட்டும்தான் மாத்தி வச்சிருந்தா, இப்போ என் புள்ளையும் மாத்தி வச்சுட்டானே. என்னையே என் புள்ள தப்பா பேசுறானே. இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ, நீ பண்றது சரியா மாப்ள? நாங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும் மாப்ள? ஆமா, நான் ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி பண்ணா அசிங்கமாயிடும். என்ன மாப்ள, என்ன ப்ரூவ் பண்ணுவ? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லு மாப்ள, என்ன ஆதாரம் இருக்கு? வெண்பா, அத்தா சொல்லுங்க தா. சொல்லு வெண்பா. சொல்லு வெண்பா. ஆமா ஜனமா, அத்தையும் அம்மாவும் அப்பா பேச்ச கேட்டு தமிழ் பேக்ல இருக்க டிஃபன் பாக்ஸ்ல வச்சுதான் நான் என் கண்ணால பார்த்தேன் ஜனமா. என்ன இதெல்லாம்? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஏன் வயித்துல வந்து பிறந்திருக்கியே.
அத்தை நீங்க என்ன முறைக்கிறதுல அர்த்தம் இல்ல அத்தை. இது எல்லாமே என் தங்கச்சிக்காகத்தான் நான் பண்ணேன். என்னத்த பண்ண சொல்றீங்க? என் புள்ள இந்த கம்பெனியோட எம்டியா இருப்பான்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் அடுத்த வாரிசை ஏன் புள்ளதான கனவு கண்டேன். ஆனா நீங்க அவனை ஒரு கூலியால வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. அதையெல்லாம் எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? அதுக்கு காரணம் இவதானே. இவ போயிட்டா நீங்க என் பிள்ளைக்கே முக்கியத்துவம் கொடுப்பீங்கல்ல. அந்த கோவத்துல தான் நான் அப்படி பண்ணேன். குறுக்கு வழியில் அடையிற எந்த விஷயம் எனக்கு பிடிக்காது. ஜானு, கண்ணா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு தமிழ பிடிக்காதுன்னு. ஆனா உன்னோட சொந்த வெறுப்பை பெருசுப்படுத்தாம நியாயத்தோட பக்கம் நின்னு அது ரொம்ப பெரிய விஷயம். ஜானு, எனக்கு நியாயம் அநியாயம், நீதி அநீதி இதெல்லாம் தெரியாது. நீ சாப்பிடாம இருந்த எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. இவ வந்தாதான் நீ சாப்பிடுவேன்னு எனக்கு தோணுச்சு. அதான் கூட்டிட்டு வந்தேன். So Janu, please chill. அம்மா, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, சாப்பிடுங்க. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இவளுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்ப சாப்பிடாம இருக்கிறதா உனக்கு பிரச்சனை. ஆமாமா, எனக்கு அது மட்டும் தான் கவலை. உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஜானு, இப்பயாவது சாப்பிடு ஜானு. அப்புறமா சாப்பிடுறேன்டா. முத்தம்மா என்கிட்ட கொடுங்க.